शिवशङ्करा देवने श्री शिवशङ्करा देवने. The windows of Samrakshana are open. The blessings are falling tonight. There's joy, joy, joy in my heart, for Baba made everything right. All thy works with joy surround thee, earth and heaven reflect thy rays, stars and angels sing around thee, center of unbroken praise. Come, O come, Emmanuel, come to us and stay. Come, O come, Emmanuel, could this be our day? City sidewalks, busy sidewalks, dressed in holiday style. In the air there's a feeling of Christmas. Children laughing, people passing, meeting smile after smile. And on every street corner you'll hear, have you seen the mistletoe? It fills the night with kisses. Have you seen the bright new star? It fills your heart with wishes. Have you seen the candlelight? It shines from every window. Have you seen the moon above? It lights the sky in silver. Green is in the mistletoe and red is in the holly. Silver in the stars above that shine on everybody. Jingle bell, jingle bell, jingle bell rock. Jingle bells ring and jingle bells ring. Snowing and blowing the bushes are fun. Now the jingle hop has begun. Jingle bell, jingle bell, jingle bell rock. Jingle bells chime in jingle bell time. Dancing and prancing in Jingle Bell Square. In the frosty air. Feliz Navidad, Feliz Navidad, Feliz Navidad. Prospero año y felicidad. Feliz Navidad, Feliz Navidad, Feliz Navidad. Prospero año y felicidad. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas from the bottom of our heart. Shankaram Sivashankaram, Pistin from Govindan sir. எல்லோரும் உலகை மாற்ற நினைக்கிறார்கள், ஆனால் யாரும் தன்னை மாற்றிக்கொள்ள நினைப்பதில்லை. இதை சொன்னவர் ரஷ்யாவின் புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய். அர்த்தமுள்ள மாற்றத்தை ஒரு தனிப்பட்ட மனிதனின் ஒழுக்கம் சார்ந்த விழிப்புணர்விலிருந்துதான் ஏற்படுத்த முடியுமே தவிர வெளிப்புற மாற்றங்களால் அல்ல என்பது அவரது நீண்ட நாள் நம்பிக்கை. நெறிமுறைப்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தை மகத்தான பிரகடனங்கள் மூலம் ஏற்படுத்த முடியாது என்றும், மாறாக அன்றாட வாழ்க்கையில் நேர்மை, இரக்கம் மற்றும் சுய ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழும் தனிநபர்களால் மட்டுமே அதை கட்டமைக்க முடியும் என்பது அவரது வலிமையான கருத்தாக இருக்கிறது. இன்று ஆன்மீகத்தில் கூட ஒரு சமுதாயம் சார்ந்த கட்டுப்பாடான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டுமென்றால் ஒரு தனிநபரின் சுய ஒழுக்கமும் நேர்மையும் இல்லாமல் அதை உருவாக்க முடியுமா? கடமையாவன தன்னை கட்டுதல், பிறநலம் வேண்டல், பிறருக்கு உழைத்திடல். இதுதான் டெஃபினிஷன். அப்போ வாட் இஸ் த டியூட்டி ஆஃப் எவ்ரி ஒன்னாக்கா, முதல்ல யூ ஹேவ் டு கான்கோர் யுவர் செல்ஃப், தன்னை கட்டுதல். அதுக்கப்புறம் மற்றவங்க நல்லா இருக்கணும், சர்வோஜனம் சுகிதம் போவன்தான் நினைக்கிறது. சரி, நினச்சா மாத்திரம் போடாது. வி ஹாவ் டு கண்ட்ரிபியூட் சம்திங் ஃபார் தர் பீஸ். அதுதான் பிறருக்கு உழைத்திடல்ங்கிற மாதிரி. அதனால் பாரதி கூட அதுதான் சொல்கிறான், ஊருக்கு உழைத்திடல் யோகம். யோகம் என்பது கரடிக்கு போட்டியாக மூச்சுக்க பிடிச்சின்னு உட்கார்றது இல்லை, ஊருக்கு உழைக்கிறது. மாநிலம் பயனுற வாழ்வதற்கே ஒரு வல்லமை தாராயோ
சொல்லடி சிவசக்திங்கிற மாதிரி. மாநிலம்னா என்ன? உலகம். இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுங்கிறது. இதை பண்ண முடியறதில்லை. நம்ம எல்லாருமே கடவுள் தான். we are all gods. நான் மாத்திரமே இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கிரியேஷனுமே கடவுள் தான். ஈஸ்வர சர்வபூதானாம். அதனால தான் வள்ளலார் என்ன சொல்கிறாரு, எல்லா உயிரும் என் உயிராயினங்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் நான் தான் என் உயிராயினேன். ஏன்னா எல்லாம் கடந்த எண்ணம்பலத்தீசர் எல்லாம் கடந்தும் என்னுள் இருந்தாரேங்கிறார். அதே ஈஸ்வரன் தான் பள்ளிக்கிட்ட பாம்புக்கிட்ட இருக்கான், அவன் தான் எங்கிட்டையும் இருக்கான் அப்படிங்கிறது அதனுடைய தாத்பரியம். இந்த உலகத்தில் நம்ம எல்லார்கிட்டையுமே ஒரு காட்லி குவாலிட்டி இருக்குது. பட் 90% ஆஃப் த பீப்புள் அந்த ஜிஓடி இருக்கு இல்லையா, காடு, அதை இந்த பக்கம் இருந்து வந்தால் என்ன வரும், டிஓஜி ஆகிடும். ஜிஓடி டிஓஜி ஆகிடும். ஸோ வி ஆர் ஆல் ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த 90% பீப்புள் டுடே ஆர் லிவிங் லைக் டாக்ஸ். நாய் என்ன பண்ணும், சாப்பிடும், சாணி போடும், குட்டி போடும், அவ்வளோதானே. ஏதோ ஒரு வகையில் வந்து நெகட்டிவாக தான் கண்ட்ரிபியூட் பண்ணும் நாய் வந்து. ஸோ பீப்புள் ஹவ் நாட் அண்டர்ஸ்டுட் இந்த லேடர் ஆஃப் பர்த் அண்ட் டெத். ஹியூமனுங்கிறது ஒரு நல்ல நோபலான ஒரு பொசிஷன், ஒரு போஸ்டிங்கிறது தெரியாமல் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ நீங்கள்லாம் ஒரு கோயிலுக்கு வந்திருக்கீங்க, கோயிலில் நல்லது தானே, இது இந்த குழந்தைங்கள்லாம் பாடுறாங்க. வி ஆர் ஏ ஸ்டான்ச் இந்து ஆர்கனைசேஷன். பட் கிறிஸ்மஸையும் கொண்டாடுவோம், ஜிங்கிள் பெல்ஸும் பாட வருவோம், அதுக்கும் கிஃப்ட் கொடுப்போம். பிகாஸ் நோ மகாத்மா இஸ் ராங். இப்போது ஒரு கிறிஸ்டியனுக்கு கிருஷ்ணரை பிடிக்காது, ராமரை பிடிக்காதுங்கிறதுனால ராமர்கிட்டையும் கிருஷ்ணர்கிட்டையும் ஏதாவது குறையா? அந்த மாதிரி ஒரு இயேசுவையும் புத்தரையும் யாருக்கோ வந்து கொண்டு வர முடியல மைண்ட்லன்னு சொன்னால் அது அவங்க தப்பு இல்லை, நம்ம தப்பு தான். ஏன்னா அவங்க எல்லாருடைய பர்பஸுமே நமக்காக வந்தது தான், நமக்கு நல்லது செய்யறதுக்காக வந்தது. அதனால் மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் அப்படின்னார். மதம்ன்றது ஒரு பேய் அப்படின்னார். ரிலிஜன் இஸ் லைக் எ பிசசு. அப்போ பேய் பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை மதங்களாலே என் மக்கள் மாண்டு போயினார் அப்படின்னு வள்ளலார்கிட்ட நடராஜர் சொல்கிறாராம். பேயும் பிடிச்சி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இந்த ஜனங்கள்லாம் ரிலிஜன் பேரால் அடிச்சுட்டு சாவுறானுங்க. பேய் பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை மதங்களாலே என் மக்கள் மாண்டு போயினார், நீ என் பிள்ளை ஆதலாலே இச்செயலை விரைந்து புரிக என்று இட்ட குருவேகிறார். நீ என் பிள்ளைடா, போய் எல்லாருக்கும் புத்தி சொல்லி அடிச்சுக்க வேணான்னு சொல்லு அப்படிங்கிறது நடராஜ பெருமாள் அவருக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். அவர் பயப்படுறாரு. நான் ஒரு வெள்ளத்துண்டை போத்தின்னு உட்காந்துருக்கேன், இவ்வளோ பெரிய உலகத்தில் யாரையும் நான் மதிக்க போகிறான் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அஞ்சலை அஞ்சலை யாம் அருளொளி தருகின்றோம், இக்கோனை மாநிலத்தவர் என்னையே குறிக்கோளாய் கொள்வருங்கிறார். இந்த புத்தி கெட்டு போன ஜனங்க நீ சொன்னால் கேட்குற மாதிரி நான் பண்ணுறேன், பயப்படாத பயப்படாத. அப்பயும் ஒரு நிற்கிறார். அவர் கோவம் வருதான் சாமிக்கு. ஆணை ஆணைங்கிறார். நான் சொல்கிற போயா இந்த வேலையை செய்யா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இப்போ உலகத்தில் எத்தனையோ மகான்கள், வாழையடி வாழைன்னுவாங்க, ஒரு வாழை அதுக்கு ஒரு வாழை வரும். ஒரு வள்ளல் திருக்கூட்ட மரபில் நான் ஒருவன் அன்றுவாங்கிற மாதிரி நிறைய மகான்களை கடவுள் அனுப்பிச்சிட்டே இருக்கார். ஒரே ஒரு மகானை இந்த உலகம் உருப்படியாக யூஸ் பண்ணியிருந்தா கூட இன்னொரு மகானுக்கு வேலையே இல்லை இந்த உலகத்தில். அவன் தான் எல்லாரையும் திருத்திட்டு போயிட்டானே. திருந்தாததுனால தான் இந்த உலகத்தில் இத்தனி ஒவ்வொரு 100 வருஷத்துக்கு ஒவ்வொரு மகான் வந்துன்னு தான் இருக்கான். ஏசு, புத்தன், கன்ஃபூஷியஸ், ஜொராஸ்ட்ரியஸ், பரமாச்சாரியார், ராகவேந்திரர், சாய்பாபா எல்லாமே அந்த மாதிரி கடவுள்கிட்ட இருந்து ரமண மகரிஷி, ராமசுரத்குமார் சாமி, எவ்வளோ மகான்கள். யாரையாவது இந்த உலகம் உருப்படியாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாக்கா 2வது ஆள் வர வேண்டிய வேலையே இல்லை. இவனுங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மகான்களை மதிக்கிறது இல்லை. ஒரு 2 விதமான மிரர் இருக்கும், கண்ணாடி. சிலது வந்து உங்களை ரொம்ப அழகாக காட்டும். சில கண்ணாடி உங்களை நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி உங்கள் மூஞ்சில் இருக்கிற பிம்பிள்ஸு, கரும்புள்ளி செம்புள்ளியோட தான் காட்டும். இன்னும் அழகாக காட்டுற கண்ணாடி தான் உனக்கு பிடிக்கும். அதனால் என்ன பண்ணுற, இந்த மகான்கள்ங்கிற கண்ணாடி வழியாக நீ உன்னை பார்க்குற போது உன் குறையெல்லாம் தெரியுது. நம்ம உங்கள் கால் தூசு கூட இல்லையேங்கிற மாதிரி. ஆனால் அந்த கண்ணாடியை உடச்சிட்டாக்கா உன்னை நீ மாற்றிக்கலாங்கிற ஒரு நப்பாசையில் மகான்களை நீ சிலுவையில் போட்டுற. புத்தர் வந்தால் உன்னோட விஷம் வச்சு கொண்டுடுற, சாக்ரட்டிஸ் வந்தால் விஷம் கொடுத்துட்ற, யார் வந்தாலே அவங்களெல்லாம் நீ ஒரு வழி பண்ணிடுற, அவங்கள யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. இதுதான் இந்த உலகம் இந்த 2025 வருஷம் ஆகி கூட உருப்படாமல் இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். வி நெவர் யூஸ் மகான்ஸ், வி அப்யூஸ் தம். இது என்றைக்கு மாறுதோ அப்போ ஒரே ஒரு மகான் போகும். அன்பாக இருங்கடா நாயங்களே, கோவத்தை விடுங்கடா, வெறுப்பை விடுங்கடா, ஒத்துமையாக இருங்கடா, எல்லாரையும் நேசிங்கடான்னு சொல்கிறதுக்கு 1000 மகான் தேவையா? ஒரே ஒரு மகான் போகிறோம் இல்லையா? நிறைய மகான்கள் தேவையில்லை. இவ்வளோ தான். எந்த மகானாக இருந்தாலையும் எந்த ரிலீஜனாக இருந்தாலையும் 2 2 4 தான். 5 6 அது மகான் சொன்னால் சத்தியம் இல்லைன்னு அர்த்தம்.
ஸோ யாருக்கும் புரியறதில்லை. இப்போ காஞ்சியில் மாப்பெரியவர் இருந்தார், அவங்கெல்லாம் ரொம்ப சிம்பிளி இது வாழைப்பழ சத்து மாவு சாப்பிடணும், உணர்ந்த திராட்சை சாப்பிட்டுட்டு பல்லக்க சும்மா சப்போர்ட்டுக்கு பிடிச்சிக்கிட்டு நடந்துக்கிட்டு 12 வயசில் வந்து 99 வயசு வரைக்கும் மக்களுக்கு தான் அவங்க உழைச்சாங்க. யாராவது மதிக்கிறான்ற? அவரே கடைசி நாளில் சொல்லிட்டார், என்னுடைய காலத்தில் வந்த இந்த ரேஸ் கோர்ஸு, லாட்ரி சீட்டு, சாராய கடல்லாம் ஒவ்வொன்றும் ஓடுது. நான் வந்து இவ்வளோ வழித்து நான் பண்ண முத்ராதிகார திட்டம், பிடியரிசி திட்டம், திருப்பாவை திருவம்பாவை பாடின குழந்தைங்களுக்கு ஒரு தங்க காசு எல்லாமே இதுலேயே அழிஞ்சு போச்சு. அப்போ நான் 77 வருஷம் வழித்து என்ன சாதிச்சேன்னு எனக்கே ரொம்ப வெக்கமாக இருக்குதுன்னு தான் பரமாச்சாரியார் சொன்னார். எல்லா மகான்களுடைய கதையும் இது தான். தே ட்ரை அண்ட் இவங்க அவங்கள எல்லாரையும் மதிக்கிறது இல்லை, அது இல்லாமல் தூஷணப்படுவாங்க. விவேகானந்தர் இருந்தபோது அவர் வெத்தலை போடுவார், ஏன்னா கல்கத்தா பான்பீடாக்காரர். ராமகிருஷ்ணர்கிட்ட போய் சொல்லுவாங்களே, என்னங்க அவங்க சிஷ்யன் வெத்தலை போடுறான் அப்படின்னு. அவர் சொன்னார், அவன் வாய்க்குள்ளே என்ன போகுதுன்னு ஏன்டா பார்க்குற, அவன் வாயிலேருந்து என்ன வருதுன்னு பாருன்னார். அப்போ ஒரு மகான் என்ன சொல்கிறான், அவனுடைய மெசேஜ் என்னங்கிறத கேட்டு விட்டு, இவன் அவர் கராப்பு வச்சுருக்கிறாரா, தாடி வச்சுருக்காரா, இதுதான் ஆராய்ச்சி பண்ணுவாங்க, இதுதான் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அதனால் மக்கள் திருந்தாது இருக்க காரணம் கடவுள் அல்ல, மகான்களும் அல்ல, இந்த மக்கள் தான். தி ஆப்ஷன் ஃபார் யூ. இப்போ ஒரு கோயிலில் வந்திருக்கீங்க, இதெல்லாம் பார்க்குறீங்க, நல்லது தானே நடக்குது இல்லையா? அதனால் எல்லாமே தப்பாக இருக்கிற ஒரு காலகட்டத்தில், எல்லாம் தப்பாக இருக்கிற ஒரு சொசைட்டியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மக்கள் மாறினால் அன்றி இதுக்கெல்லாம் வேறு வழியே இல்லை. உள்ளத்தில் உண்மையொலி உண்டாயினுங்கிற மாதிரி உனக்குள்ளே அந்த வெளிச்சம் வரணும். அந்த வெளிச்சம் மக்கள்கிட்ட வர்றதில்லை, யாருக்கும் கொஞ்சம் பேருக்கு தான் வருது. உங்களுக்கெல்லாம் வந்திருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் உங்களுடைய பேரண்ட்ஸ். இப்போது சின்ன வயசுலேருந்தே வந்து இதெல்லாம் நல்லது அப்படிங்கிற மாதிரி உங்களை வளர்க்குறாங்க. அதனால் நீங்கள்லாம் குழந்தைங்களாம் இருந்தாலையும் கோயிலுக்கு வர்றீங்க, ஏதோ பாட்டெல்லாம் பாடுறீங்க, செருப்பு பண்ணுறீங்க, எச்சப்பிள்ளைட்டு வாங்குறீங்க, கை கழுவுது, தண்ணி கொடுக்குறீங்க. இதெல்லாம் உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய இதில் போயிடும், ஒரு கன்செப்ட் ஆஃப் லிவிங்கில் போயிடும். உங்களுக்கே தெரியாது இதெல்லாம். யூ ஆர் இன் த மேக்கிங். கரெக்டாக போயிட்டுருக்கீங்க நீங்கள்லாம். இந்த ஆப்ஷன் மற்றவங்களுக்கு இருக்கா? ஒரு அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க, இவங்க 4 மணிக்கு ஸ்கூல்லேருந்து 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தவுடனே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, டிவி பார்க்குறாங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸு, நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, ராங் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி எல்லா வகையிலும் இன்றைக்கி இந்த சமுதாயம் மாறுவதற்கான எந்த அறிகுறிகளும் தெரியவில்லை. ஒரு குறைவுள்ள ஒரு சமுதாயம் இன்றைக்கி. அதனால தான் நான் பார்த்தேன், நமக்கு இந்த வம்பெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு எனக்கு என்று ஒரு ராமராஜ்யம், இதில் சர்ச்சையும் கட்டியும், எனக்குன்னு சில கொள்கைலாம் இருக்குது. சர்ச்சையும் கட்டிட்டேன், மசூதி கட்டிட்டேன், புத்தர் கோயில் கட்டிட்டேன், ஜெயின் கோயில் கட்டிட்டேன், அத்தனை இந்து கடவுளுக்கும் ஒரு கோயில் கட்டிட்டேன், மரங்களெல்லாம் சூப்பராக நட்டேன், சொந்தத்தில் ரோடு போட்டேன், நம்புகிற ஜனங்களெல்லாம் வாங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் ஒரு பட்ஜெட் ஓரியன்ட் லிவிங்க்கு வழி காட்டிட்டேன். ஸோ எந்த வகையில் நம்மளால் பண்ண முடியுமோ அதை மாத்திரம் பண்ணிட்டுருக்கேன். ஐ எம் நாட் கிரேவிங் ஃபார் ரெக்கக்னிஷன். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க என்ன மதிக்கணுன்ட்டோ இதெல்லாம் எனக்கு ஐடியாவே கிடையாது. ஏன்னா அவன் என்ன மதிக்கிறது, என் மரியாதை எனக்கு தெரியணும், உன் மரியாதை உனக்கு தெரியணும். செல்ஃப் எஸ்டீம்னு பேர் அதுக்கு. அதனால் ஐ டோன்ட் கேர், ஐ டூ மை ஒர்க் சைலண்ட்லி. என்றைக்காவது ஒரு நாள் இந்த கோல்மால் கோல்மால் எல்லாம் பார்த்து ஜனங்க எங்கேயாவது ஒரு நல்ல இடம் கிடைக்காதான்னு தேடுவாங்க. அப்போ வரட்டுமே, எனக்கு என்ன இருக்குது, எங்கிட்ட எல்லா வசதியும் இருக்குது. ஏன்னா எல்லாம் எவ்வளோ 1500 பேர் தங்கலாம் இங்கே, அவ்வளோ வசதி வச்சுருக்கேன், சாப்பாட்டுக்கு வழி இருக்குது. ஒரு இயற்கை சார்ந்த, ஒரு ஆன்மீகம் சார்ந்த எல்லா வழிமுறைகளையும் நாம் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறோம். ஸோ ஐ எம் வெயிட்டிங். என்றைக்காவது வந்தால் நல்லது, வரலன்னு எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. பிகாஸ் காட் ஹஸ் கிவன் மீ சம் என்ன சொல்கிறது, லக் ஆர் சம் பவர். அதை வச்சு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கூலாக உட்காந்துருக்கேன். மற்றவங்க செய்கிற எல்லாத்துலேயும் நான் வித்தியாசமாக தான் செய்வேன். எந்த கோயிலானா போய் பாரு, நம்ம கோயில் மாதிரி இருக்குமா? நம்ம கோயில் எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கோம். இங்கே என்ன பெய்டு ஸ்டாஃபாக இருக்கிறாங்க, எவ்வளோ க்ளீனாக இருக்குது. யார் நீங்கள் தான் போய் இருக்கிறீங்க. அதனால் என்றைக்கானா ஒரு நாளைக்கு ஜனங்களுக்கு நல்ல புத்தி வந்தாக்கா நல்லது, வரலன்னா எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. என்னை நம்பி வந்தவங்களுக்கு நான் நல்லது தான் பண்ணிகிட்டே இருக்கேன். இயற்கை விவசாயத்தில் சாதனை புரிந்தமைக்காக 2021ஆம் ஆண்டு மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது பெற்ற கோவையைச் சார்ந்த திருமதி பாப்பம்மாள் என்ற 105 வயது மூதாட்டியை ஃபேஸ்புக்கில் வாழ்த்திய பலரும் வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம் என்று பதிவிட்டிருந்தார்கள். மாணிக்கவாசகர் நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க என்று இறைவனையே வாழ்த்தும் போது நம்மை விட வயதில் மூத்தவர்களையும் தங்களை போன்ற மகான்களையும் வாழ்த்துவதற்கு வயது ஒரு தடையா?
வடநாட்டில் பொதுவாக யாரை பார்த்தாலே நம்மளோட வயசானவங்கள இந்த இப்படி ஒரு குனி மாதிரி இப்படி பண்ணுவாங்க. எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு சொல்லி நார்த் இந்தியாவில் சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. ஆனால் இந்த காலில் விழுறதுங்கிறது சயின்ஸு. எனர்ஜி ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் லெவல் டு லோயர் லெவல்ங்கிறது விஞ்ஞானம். அப்போ நம்முடைய உடம்பு இருக்கு இல்லையா, அது எந்த இடம் நார்த் போல், நம்ம பார்த்தோம் சவுத் போல். இப்போ நம்ம ஒரு பெரியவங்க காலில் விழுற போது நம்முடைய நார்த் போல் அவங்களுடைய சவுத் போல் கிட்ட குனியுது. அப்போது லைக் போல்ஸ் ரிப்பல், ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட். ஸோ அவங்களுக்கு அந்த எனர்ஜி அவங்க உடம்புலேருந்து நமக்கு வருது. இதெல்லாம் விஞ்ஞானம். அதனால் பெரியவங்க காலில் விழுறது ரொம்ப நல்லது. அண்டு இதெல்லாம் மக்களுக்கு, அதாவது காலில் விடுறதுன்றது ஒரு ஏதோ ராங்கான விஷயம் மாதிரி தப்பாக நினைக்கிறாங்க. நம்ம பெரிய மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம்ங்கிற மாதிரி அவங்கெல்லாம் நம்மளை விட அறிவாளிங்க தான். அதனால் இதெல்லாம் சயின்ஸில் இருக்குது. இது எல்லாமே சயின்ஸில் இருக்கிற விஷயங்க தான். நமக்கு பெரியவங்கள மதிக்க தெரியல. சரி, மதிக்கலைன்னா பரவாயில்ல. வி இன்டெலிஜிங் கிரிட்டிசைசிங் அதர்ஸ், இன்டெலிஜிங் இன் லூஸ் டாக்ஸு, இதெல்லாம் பெரியவங்க குழந்தைங்களை வளர்ப்பதில் தான். ஏதோ ஒரு எம்ஜிஆர் பாட்டு இருக்கும், குழந்தையும் வளர்வது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே, அன்னை வளர்ப்பதிலே. மாதா பிதா குரு தெய்வம் 4 வச்சாங்க. அப்போ அம்மாங்கிறது யார்? ஒன்று வயிற்றில் சுமந்து பெற்றவ, அவள் தான் அடையாளம் காட்டுறா, இதாண்டா அவங்க நைனான்னு சொல்லிட்டு. இல்லைனா யார் நைனான்னு நமக்கு என்ன தெரியும்? நிஜமாக உங்களுக்கு யார் அப்பான்னு அவளுக்கு தான் தெரியும். அதனால் மாதா பிதா. அதுக்கடுத்து உனக்கு நல்ல வழி காட்டுறதுக்கு ஒரு கைடு, அதுதான் குருன்றது. இந்த 3 பேரும் சேர்த்து உன்னை தெய்வத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதனால் கடவுள் கூட 4வது நிலையில் தான் வராரு. முதல்ல அம்மா. அப்போ இடர்களையும் மாதா பிதாவென நான் உன்னை வரித்தேன் இனி யாதாமால் யாதாமினிங்கிறார். கஷ்டத்தெல்லாம் தீக்கிற அம்மா அப்பாவா நான் உன்னை வச்சுட்டு இருக்கேன்பா அப்படின்னு சாமிக்கிட்டேயே போய் சொல்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ இன்னொரு விதமாகவும் சொல்லுவாங்க, தடித்த ஓர் மகனை தாயடித்தால் தந்தை அணைப்பன், பெருதொருகால் தந்தை அடிப்பின் தாய் அணைப்பல், இங்கெனக்குற்ற தந்தையும் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்து ஆடும் புனிதானி ஆதலாலே என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பாய் நீ ஆற்றேன்றார். அம்மா அடிச்சா அப்பா கிட்ட போகலாம், அப்பா அடிச்சா அம்மா கிட்ட போகலாம். எனக்கு அம்மா அப்பா 2 பேரும் சாமி நீ தானப்பா, நீ எனக்கு கஷ்டத்தை கொடுத்தியானா நான் யார்கிட்ட போவேன் அப்படின்னு பாட்டது. எவ்வளோ அழகான பாடல்கள். பிரம்மா, விஷ்ணு, சங்கரன் மூவரும் இணைந்த ஒரு மகாசக்தியே சிவன் என்று தாங்கள் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். சிவன் ஆதியோகி, ஆதிநாத் போன்ற பெயர்களாலும் அழைக்கப்படுவதால் அவர்தான் படைப்பின் ஆதிசக்தியா? இந்த பெயர்கள் சிவனுக்கு எவ்வாறு வந்தன? கல்லால மரத்தின் கீழ் சனத்குமார மகரிஷிகளை சீடராக ஏற்றுக்கொண்டு யோக நிலையில் தவம் செய்யும் தட்சிணாமூர்த்தியும் ஆதியோகி தானா? இன்னைக்கு நாளைக்கு கிறிஸ்மஸ்ஸு. அதில் என்ன பைபிளோட ஓப்பனிங் சென்டென்ஸ் என்ன? முதலில் வார்த்தை இருந்தது, வார்த்தை ஆண்டவனோடு இருந்தது, அதே ஆண்டவனாக இருந்தது. ஃபர்ஸ்ட் தேர் வாஸ் த வேர்ட், வேர்ட் வாஸ் வித் த லார்ட் அண்ட் தட் வாஸ் லார்ட் ஹிம்செல்ஃப் அப்படிங்கிறது தான் பைபிள். இப்போ இந்த உலகத்தில் முதல்ல இருந்தது என்ன? வார்த்தை. அந்த வார்த்தை என்ன? ஓம். அவ்வளோதான். முதல்ல இந்த ஆகாசத்தில் வெறும் சத்தம், ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே அப்படின்வாங்க. எல்லாத்துக்கும் மேலே இருக்கிற ஆகாசத்தில் ஒன்லி சத்தம்தான் இருக்குது. அந்த கீழே வர்றபோது காற்று இல்லையா, அது ஸ்பரிசம், உஸ்ஸுன்னு ஒரு சவுண்டு கேட்குது. அதனால் ஸ்பரிசம் சத்தம். அதுக்கு கீழே தண்ணியில் போகிற போது டேஸ்ட் வருது, மண்ணில் வர்றபோது வாசனை வருது. அதனால் இந்த பூமி இருக்குது இல்லையா, இதில் 5 பொருள் இருக்குது. சுவை, ஒலி, ஊறு, நாற்றம், மெய்வாய், கண்மூக்கு, செவின்றேன் இல்லையா, இந்த 5ம் பூமியில் இருக்குது. அதனால் தேவர்களாகட்டும் வேறு யாராக இருக்கட்டும் இந்த பூமிக்கு மனிதர்களாக இருந்து தான் அவங்க இன்னும் உயர்நிலைகளை அடைய முடியும். அந்த பூமிங்கிறது ரொம்ப நல்லது. மானிடராக பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் அம்மான்னு. முதலில் வார்த்தை இருந்தது அப்படின்னா அந்த வார்த்தை என்ன? ஓம். அதை நீ ஓஎச்எம்னு சொல்லு, ஏயுஎம்னு சொல்லு, ஆவுமான்னு சொல்லு, எல்லாம் ஓம் தான் வரும். அந்த ஓம் இருக்கு இல்லையா, அதுதான் புள்ளியார். அப்போ பரமண்டலத்தில் ஒரு பிதாவினுடைய வலது தொடையில் மனுஷகுமாரன் அமர்ந்திருக்கிறான்னு பைபிளில் வர்றது
சிவனுடைய தொடையில் வந்து பிள்ளையார் உக்காந்துருக்கிறத தான் அவனுங்க வர்ணிக்கிறானுங்க. ஜஸ்ட் பிள்ளையார் சிட்டிங் ஆன் த லேப் ஆஃப் லார்ட் சிவா, இதுதான் அவங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த உலகத்தில் நீ பார்க்கிற எல்லாரும், ராமனும் கிருஷ்ணனும் இயேசுவும் புத்தனும் எத்தனை அவதாரங்கள் வந்தாலும் அத்தனை பேரும் கூட தேர் ஆல் ஹியூமன். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானோரையும் தெய்வன் இல்லை. இப்போ நீ இருக்க மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம், நீ கூட கடவுள் ஆகலாம். எப்போ? மற்றவங்களுக்கு உன்னால் ஏதாவது ஒரு நல்லது நடந்தால் நீ கூட கடவுள் தான். உன்னால் நல்லது நடக்கலைன்னு சொன்னால் நீ வந்து யூஆர் வேஸ்டட் யுவர் லைஃப் டைம் இன் ட்ரைங் டு பிகம் அ காட்னு அர்த்தம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்தல். இப்போ தானமும் தவமும் தாம் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே. நிறைய தானம் பண்ணு, நிறைய தவம் பண்ணு, அப்போ தேவலோகத்தில் உனக்கு ஒரு இடம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள்லாம் இருக்கீங்க, உங்கள் பிள்ளைங்களையோ உங்களிருந்தோ தான் யாரோ படித்து ஐஏஎஸ் ஆகிறான், ஐஆர்எஸ் ஆகிறான், ஐஎஃப்எஸ் ஆகிறான். அவங்கெல்லாம் யார்? உங்ககிட்ட இருந்து வந்தவங்க தான். அவங்க தான் உங்களை ஆள்றாங்க. உனக்கு கையெழுத்து வேணுன்னா போய் ஆர்டிஓ கிட்டேன்னு டிஆர்ஓ கிட்டேன்னு நிற்கணும். அவனுடைய சம்பளம் யார் கொடுக்குறாங்க? நீங்கள் தான் கொடுக்குறீங்க. நீங்கள் கட்டுற டேக்ஸ்லேருந்து தான், கலெக்டர்லேருந்து, கவர்மெண்ட் செக்ரட்டரிலேருந்து எல்லாருக்கும் சம்பளம் போகுது. அதனால் மனிதர்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மனிதரை ஆள்கிறார்கள். அந்த மாதிரி மனிதர்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தேவர்கள் ஆகிறார்கள். அவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இந்த உலகத்தை ஆள்றதுக்கு. வர்ணன்னா வாட்டர் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, சரஸ்வதின்னு சொன்னால் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, மகாலட்சுமின்னா ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, எல்லாம் அவங்க தான். உங்ககிட்ட இருந்தால் அவங்களும் வந்தாங்க. அதனால் நீங்கள் யாரை வேணாலும் பார்த்துக்கோங்க. அப்போ அடுத்த கேள்வி என்ன? பிரம்மா, விஷ்ணு, சங்கரன்ன்றாங்க. இந்த மூணும் வந்து ஹோலி ட்ரினிட்டின்னு நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மூணும் சேர்ந்தது எதுவோ அதுக்கு நீ சிவன் ஒரு பேர் வைக்கிற. ஈஸ் ஈக்குவல் டு பிரம்மா ப்ளஸ் விஷ்ணு ப்ளஸ் சங்கரன் ஈஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரா. ஈஸ்வரான்னா என்ன? ஐஸ்வர்யம்னு அர்த்தம். ஈஸ்வரா ஈஸ் ஈக்குவல் டு ஐஸ்வர்யம். இந்த மூணும் சேர்ந்தாக்க தான் ஈஸ்வரன் சொல்கிறது. அப்போ அந்த ஈஸ்வரா சர்வபூதானம்னா என்ன? அதே ஈஸ்வரன் எங்கிட்ட இருக்கிறான், உங்கள்கிட்ட இருக்கான். இப்போ நீ கல்யாணம் ஆகி குழந்தை பார்க்குற போது நீ தான் பிரம்மா, நீ தான் படைக்கிற. ஒரு ஆஃபீஸுக்கு போய் இல்லை பிஸ்னஸ் பண்ணி 4 பேருக்கு சோறு போடுற போது நீ தான் விஷ்ணு. யார் மேலேயாவது ஸ்கூட்டர் காரை ஏற்றிட்டு கொலை பண்ணினா நீ தான் சங்கரன். ஸோ நம்மளை வச்சு தான் இந்த உலகத்தை கடவுள் ஆள்கிறார். எல்லாமே நாம் தான். இதை நாம் என்றைக்கு தெரிந்து கொள்கிறோமோ அன்றைக்கி we will behave like gods. Until such time we will be behaving like dogs. எல்லாமே நாமளே தான். ஸோ தி ஆப்ஷன் இஸ் யுவர்ஸ். நாம் கடவுளிலிருந்து எந்த வகையிலும் அந்நியப்பட்டவர்கள் அல்ல. ஒரு கடல் இருக்குது, அந்த கடலில் இருக்கிற எல்லா அலைகளும் சேர்ந்தது தான் கடல். இந்த அலைகள் என்பவை ஜீவாத்மாக்கள். இந்த ஜீவாத்மாக்கள் என்ற அலைகளெல்லாம் சேர்ந்த ஒரு பரமாத்மா சாகரம் இருக்கிறது. அந்த மாதிரி இதெல்லாம் சம் டோட்டல் ஆஃப் திஸ்ங்கிற மாதிரி. இதை 3 விதமாக பார்த்தவங்க இருக்காங்க. அத்வைத்தம் சொல்லுகிற சங்கராச்சாரியார் அலையும் கடலும் ஒன்று தான்ட்டார். எதை வச்சு சொல்கிறாரு? கடலிருந்து தான் அலை வருது, அலைகள் எல்லாம் போய் திருப்பியும் கடலில் தான் கலக்குது, அது பரமாத்மா, நம்ம ஜீவாத்மான்ற அலைகள்னார். சரி, தூரத்திலிருந்து பார்க்குற போது சில அலைகள் நம்மளை அப்படியே அடிக்கிற மாதிரி வருது, நம்மளும் கொஞ்சம் பின்னால் ஒதுங்கிக்கிறோம். ஆனால் அந்த அலை நம்மக்கிட்ட வர்றதில்லை. அந்த அலை க்ரஷ்னுவாங்க. அதுக்கு முன்னால் இருக்கிற அலையை புஷ் பண்ணி நம்ம கால்கிட்ட வர்ற அலைக்கும் நம்ம பார்த்த அலைக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் இந்த உலகத்தில் நீ யாரை ரொம்ப பெரியவங்கன்னு பார்க்குறியோ அவங்க உனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச பெரிய அலைகள். உன் காலை வந்து அரிச்சிட்டு போகுது இல்லையா, கொஞ்சம் மண் எடுத்த மாதிரி, அது சின்ன அலைகள். பட் ரூபபேதங்கள் என்பவை போலியான விஷயங்கள். தெர் இஸ் நோ ரூபபேதம். இது அத்வைத தத்துவம். மாத்வர் என்ன சொல்கிறாரு? இல்லைப்பா, பரமாத்மா கடல்களுக்கு அந்த பக்கம் இருக்கிறாரு, ஜீவாத்மான்ற நாமெல்லாம் இந்த பக்கம் இருக்கிறோம். அதனால் கடல் வேறு, கடல் வேறு, அதுதான் பிறவி பெருங்கடல். அந்த பக்கம் இருக்கிறவர் கடவுள் பரமாத்மா, இந்த பக்கம் இருக்கிற நாமெல்லாம் ஜீவாத்மாக்கள், ரெண்டும் வேற வேற தான் அப்படின்னாரு. ராமானுஜர் வந்தார். இல்லைப்பா, நீ சொல்கிறது நான் ஒத்துக்கிறேன், கடல் நடுவில் இருக்கிறது உண்மைதான், அந்த பக்கம் பரமாத்மா இருக்கான், இந்த பக்கம் ஜீவாத்மா இருக்கான். ஆனால் ஒரு ஆச்சாரியன் என்ற ஒரு போட்டு கிடைச்சா நீ இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகலாம் அப்படின்னாரு. ஆச்சாரியன், ஒரு குரு என்கிற ஒரு ஆள் கிடைச்சார்னா அந்த படகை வைத்து கொண்டு நீ இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போக முடியும் அப்படிங்கிறார். ஸோ प्रभो विघ्नहर्ता गणेशानन्ता, प्रभो विघ्नहर्ता गणेशानन्ता, नमो विश्वरूपा नमो एकदन्ता, नमो विश्वरूपा नमो एकदन्ता,
प्रभो विघ्नहर्ता गणेशानंता तुझ्या शोभतेचा कृपा वृक्ष डोळे तुझ्या योजनेचे जगत मात्र भोई तुझ्या वीण काही नसे अंबरात तुझे रूप सिंधू तुझी गर्दराई तुझे चरणी आम्ही शरण आलो दिगंता तुझे चरणी आम्ही शरण आलो दिगंता ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவசங்கரரே குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா